எனக்குள்ள மிகப்பெரிய ஐடியாஸ்லாம் இருக்குது. பெரிய கனவுகள்லாம் இருக்குது. நான் என் வாழ்க்கைய எப்படியாவது சீக்கிரமா ஜெயிச்சிரும்னு நெனைக்கிறேன். ஆனா, என் முன்னேற்றங்கள் ரொம்பவே மெதுவா தான் நடக்குது. நான் எந்த ஒரு முயற்சிய செஞ்சாலும், அதில என்னால ஒரு வேகத்த பார்க்க முடியல. தள்ளி போகுற மாரி தோணுது அப்படின்னா, மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 6 வழிகள்ல நம்முடைய வெற்றிகள எப்படி சீக்கிரமா கொண்டு வரது, வேகமாக்குறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் பத்தி இதுவரைக்கும் தெரியாது அப்படின்னா, நம்ம ஒரு 4, 5 இயர்ஸா லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பத்தி நெறையா பேசியிருக்கோம். நம்ம சேனலோட மெயின் ஐடியாலஜி என்னன்னா, நம்ம எண்ணங்கள் எப்படி வாழ்க்கையாக்க முடியும்? நமக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையில நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன? அது உருவாகுறதுக்கான காரணம் என்னன்றத நம்ம பேசியிருப்போம். கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, நெறையா வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எண்ணங்கள சீரா வச்சுக்கிட்டு, நம்ம ஒரு தேவைக்காக முயற்சி செய்யும்போது, அது கண்டிப்பா வெற்றி அடையும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, சில பேர் வேகமா வெற்றி அடையறாங்க. சில பேருக்கு அந்த வெற்றி ரொம்ப தாமதமாகுது. சில பேருக்கு அது கிடைக்காம போது வேற பிரச்சனை. இப்போ நான் என்னுடைய தேவைகள் நோக்கி சரியா செயல்படுறேன். எண்ணங்கள் நான் சரியா வச்சிருக்கேன். என்னால வாய்ப்புகள் பார்க்கவும் முடியுது. ஆனா, எனக்கு அந்த எக்ஸிக்யூஷன் லேட் ஆகுது. அதாவது அத செயல்படுத்த ரொம்ப லேட் ஆகுது. இல்ல ஆனா, நான் செய்கிற விஷயங்கள் சில நேரங்கள்ல எனக்கு உடனடியா ஒரு ரிசல்ட் காமிக்க மாட்டேங்குது. என் வெற்றி தாமதமாகுதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த 6 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். முதல் விஷயம், எதுக்குமே ப்ரிப்பரேஷன் டைம்ன்றத அதிகமா எடுத்துகிட்டு இருப்போம். அதாவது இத ஒரு விஷயத்த செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம யோசிக்கிற நேரம் ரொம்ப அதிகமா இருக்குது. செயல்படுத்துகிற நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ நான் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் உள்ளே போயிடலாமான்னா, அந்த செயலை கொண்டு வரதுக்கு, அந்த பிஸ்னஸை உள்ளே கொண்டு வரதுக்கான அறிவு நமக்கு வேணும். அதுக்காக நம்மளை தயார்படுத்திக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அதை தயார்படுத்துகிறன்ற பேரில் நம்ம எடுத்துக்கிற நேரம் அதிகமாக இருக்கும்போது, நம்ம அதை செயல்படுத்தாமையே நமக்குள்ளே எல்லா போராட்டத்தையும் கொண்டு வந்துடுவோம். அதாவது வெறும் எண்ணங்களுக்குள்ளே தான் இருக்கும். அதை நீங்கள் லைவாக பார்க்கவே முடியாமல் போயிடும். என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா, நான் என்னுடைய சில முக்கியமான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எடுத்துக்கிட்ட நேரம் ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷமாக எடுத்திருக்கேன். அது உண்மையாக பிரயோஜனமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. என்ன காரணம்னா, இப்போது அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அதிலிருந்து என்ன அவுட்கம் வரும், அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை பிரச்சனைகளை எப்படி கையாளணுன்றது எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ்டாக கற்றுக்காமல் வெறும் ஒரு மனக்கணக்கிலேயே சில பேர் பல காலம் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வெறும் சிந்தனைக்குள்ள ஒரு பிஸ்னஸை வச்சுருந்தீங்கன்னா செயல்படாது. உங்களுக்கு என்ன உறுதியாக தெரியுதோ, எது இப்போ செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிருங்க. பர்ஃபெக்ட் பண்ண போகிறேன், இதை பர்ஃபெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்ற பேரில் சில பேர் ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ அழகாக பேர் வைக்கலாம், அதுக்கு எப்படியெல்லாம் பிக்சர் போடலாம், அந்த வீடியோஸ் எந்த நல்ல மைக்கில் எடுக்கலாம், என்ன மாதிரி கேமராஸ் யூஸ் பண்ணலாம், இதில் அதிக நேரமும் அதிக கவனம் செலுத்துகிறமே தவிர அதனுடைய கண்டென்ட்லேயோ இல்லை அந்த முயற்சியை செஞ்சு பார்க்கும்போது வர மாற்றங்களுக்கும் நம்ம தயாராக இல்லை. நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் பண்ணுறோன்ற பேரில் நிறைய நேரம் ஒரு விஷயம் தொடங்க காலதாமதமாகுது. நம்ம சக்ஸஸ் டிலே ஆகிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற என்னோடய பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நான் பண்ணிருந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு வேலை நான் குயிக்காக சிந்திச்சிருந்து இல்லை அதை நான் உடனே செயல்படுத்தியிருந்தேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னோக்கி போயிருப்பேன் அப்படின்றதான் உண்மை. அடுத்த விஷயம், இப்போ நம்ம ஒரு திட்டத்தை வச்சுருக்கோம், அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோன்னா, அந்த திட்டத்தை புரிஞ்சு முதல்லையே வெற்றி அடைஞ்சவங்ககிட்டையோ இல்லை அதை செயல்படுத்திகிட்டு இருக்கிறவங்ககிட்டையோ தான் நீங்கள் போய் அட்வைஸ் கேட்கணும். அதாவது உங்களுடைய கனவுகளுக்கு இவங்க தான் சரியான அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு யாரை தோணுதோ அவங்ககிட்ட மட்டும் கேளுங்க. அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் லேட் ஆகும். நம்ம பொதுவாக நம்ம ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு அதை போய் நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்போம். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களை மாதிரி இருக்கிற இன்னொருத்தர் உங்களுக்கு அந்த நீங்கள் ஏற்படுத்த போகிற ஒரு பெரிய ஒரு கனவுக்கு உதவி செய்ய முடியாது, அறிவை ஷேர் பண்ணிக்க முடியாது. அப்போது சரியான ஆட்கள்கிட்ட உதவிகள் கேட்குறது, சரியான ஆட்கள்கிட்ட அறிவை பெற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஒரு பெரிய முயற்சியில் இருக்கும்போது எப்போவுமே யாருக்கிட்ட நம்ம அதை பற்றி கேட்குறோம், அதை பற்றி விசாரிக்கிறோம், அதை நம்ம புரிஞ்சுக்க நினைக்கிறோன்றது இம்பார்ட்டண்ட். ஸோ ரேண்டம் லேர்னிங்காகவோ இல்லை ஒரு ஒப்பீனியனுக்காகவோ யாராவது கிட்ட போய் கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் டிலே ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சரியான ஆட்கள்கிட்ட இருந்து மட்டும் நீங்கள் அறிவை வாங்கிக்கோங்க. அடுத்தது, நம்ம வெற்றியை நோக்கி போகிறோம் அப்படின்னா நமக்குள்ளே நம்ம மேலே ஒரு முழுமையாக நம்பிக்கை இருக்கணும்.
சரி அது கம்மியாக இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் மேலே கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக இருக்குன்னா கூட ரொம்ப வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நின்று நான் செய்கிறது கரெக்டாக. அது ஏன் நம்ம கேட்குறோம் அப்படின்னா, நம்ம ஐடியாஸ் அடிக்கடி அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது. முதல் பாயிண்ட் சொல்லியிருந்தேன், நம்மளுடைய கனவுகளை சொல்லி பார்க்குறது, என்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்குறது. இல்லை அந்த ஃபீல்டில் உங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ணுறீங்கன்னா கூட படிக்கிறவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்க ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அடிக்கடி பார்த்துக்கிறது. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு வருஷம் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்கம் கிடச்சிது, என்ன கெயின் கிடச்சிதுன்னு அடுத்தவங்கள பார்க்குறது. எப்போவுமே உங்களை செல்ஃப் வேலிடேட் பண்ணிக்கிறதுக்கான வழி இது கிடையாது. முக்கியமாக நீங்கள் உங்களை அடிக்கடி செல்ஃப் வேலிடேட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அதாவது உங்களை திரும்ப திரும்ப நான் சொல்கிறது கரெக்டாக, நான் பண்ணுறது கரெக்டாக இதை கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சிந்தனை எதிர்மறையாக மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அப்போது நம்ம செய்கிற செயல்களை நம்ம நம்ப ஆரம்பிக்கணும், நம்ம மேலே நம்ம நம்பிக்கை கொண்டு வரணும். அப்படின்னா உங்களோட ஐடியாஸை சும்மா ஜென்ரல் எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இன்னொன்று, உங்கள் ஃபீல்டு இருக்கிற ஆட்கள் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்களை மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு பின்னாடி வேறு நிறையா நெகட்டிவ் ரீசன்ஸ் இருக்கலாம் அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு. அப்போது நீங்கள் உங்கள் கூட பயணிக்கிறவங்களை ட்ராவல் பண்ணுறது, அடுத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறதெல்லாம் வெற்றியை நோக்கி வேகமாக செல்றதுக்கான வழிகள் கிடையாது. ஏன்னா தேவையில்லாத சந்தேகம், ஒரு குழப்பம் இதெல்லாம் நீங்களே உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் சரி, நான் பார்த்த இல்லை நம்ம பொதுவாக பார்க்குற ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்கிட்டையும் நீங்கள் கவனிக்க முடியும். ஐசோலேஷன், அதாவது உங்களை நீங்கள் ஒரு கொஞ்ச காலத்துக்கு தனிமைப்படுத்திக்கோங்க. தனிமைப்படுத்துனா எங்கே இருந்துன்னா மேக்ஸிமம் மீடியா, அப்புறம் சில பீப்புள்கிட்ட இருந்து. இந்த மாதிரி ஐசோலேஷன் என்ன நடக்கும், எல்லாருக்குமே என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, ஐசோலேஷன் அப்படின்றது நம்மளை ஒரு வெறுமையான சூழ்நிலை கொண்டு போயிடாதா, நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடாதா அப்படின்னு. எப்போவுமே நம்மளை தனிமைப்படுத்திக்கும் போது மட்டும்தான் நம்மளால் ஒழுங்காக சிந்திக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு சிந்தனை இருக்குது, அதை செயல்படுத்த போகிறேன் அப்படின்னா நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள வேடிக்கை பார்க்குறேன், இல்லை ஒரு மீடியா பார்க்குறேன், ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், இல்லை எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் பார்க்க வேண்டியதாகுது. அப்படிங்கிறப்போ என்னோடய சிந்தனை அதனால் செயல்படாமல் போகலாம், இல்லை அதன் மூலமாக என்னோடய டெசிஷன் மேக்கிங் லேட் ஆகலாம். ஏதோ ஒரு வகையில் எனக்கு தேவையான சிந்தனை உள்ளே இல்லாமல் எல்லாம் கலந்து ஒரு குழப்பமான சூழலை உருவாக்க ஆரம்பிச்சிடும். எப்போவுமே ஐசோலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் சொந்த முடிவுகள் எடுக்கணும். நீங்கள் எதிர்பார்க்குற எண்ணங்கள் வெற்றி அடையணும்னா உங்களை எண்ணங்களால் தனிமைப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்கள் எண்ணங்களை பாதிக்கிற எந்த ஒரு மீடியாவோ பீப்புளோ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க. என்ன கேட்டால் ஒரு பெரிய சக்ஸஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு வருஷம் ஸ்ட்ராங்காக இந்த பாயிண்டில் நிற்கிறது ரொம்ப அவசியம். ஐசோலேஷன் டெஃபினட்டாக உங்களோட திங்கிங் ப்ராசஸை ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். அவநம்பிக்கைகள் போயிடும். உங்கள் முயற்சிகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரொம்ப வேகமாக பார்ப்பீங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முயற்சி பண்ணும்போது மற்றவங்கள்லேருந்து நம்ம அதிகம் வேறுபடும். அதாவது நம்மளை பார்க்குற பீப்புள் வித்தியாசமாக பார்ப்பாங்க. நீ என்ன முதல் மாதிரி இல்லை, நீ என்ன முதல் மாதிரி பேச மாட்டேன்ற, நீ என்ன கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிற மாதிரி தெரியுது, நீ அப்படி என்ன பண்ணுற, நீ ஏன் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க நீ மட்டும் பிஸ்னஸ் பண்ணுற, நீ ஏன் இவ்வளோ பெரிய தொழில் உடனே எடுத்து பண்ணுற, இதெல்லாம் ரிஸ்க். இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் நிறைய அவங்கக்கிட்ட வருவாங்க. உங்களை எதிர்மறையாக எண்ணங்களை திரிக்க பார்ப்பாங்க. இது எப்படின்னா ரெண்டு சைடில் பார்க்கலாம். ஒன்று, அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது புரியல. இன்னொன்று, அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது புரிஞ்சிருக்கு, நீங்கள் அப்படி பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல. சில நேரங்களில் தடைகள் வரும், மனுஷங்களால் கண்டிப்பாக நிறையா தடைகள் வரும். அப்படி இருக்கும்போது என்னடா இது, நம்ம நல்லா பழகிட்டு இருந்தோம், இப்போ நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, நம்ம ஒரு ஹெல்ப் கேட்குறோம் பண்ண மாட்டாங்கன்னு தோணும். கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் உங்களை வித்தியாசம் உணரும் போது உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அப்போது ஒரு 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 விஷயம் என்னென்னா, உங்கள் மைண்ட் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் உங்களுக்கு தெரியாதவங்க உங்கள் முயற்சிகளை தடுக்க பார்ப்பாங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடக்கும். அப்போது ஒரு சக்ஸஸை நோக்கி வேகமாக ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்க இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தால் வாழ்க்கை ரொம்பவே லேட் ஆகும். ஸோ நம்மளை ஹேட் பண்ணுறவங்க ரொம்ப கவனிக்கும் போது, இல்லை நம்மளை தடுக்கிறவங்க ரொம்ப கவனிக்கும் போது உங்கள் எனர்ஜியை ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. அதை சரி செய்ய முயற்சி பண்ணாதீங்க, கடந்து போக பாருங்கள். எப்போவுமே ஒரு ஒரு திக் ஸ்கின் க்ரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது யார் உங்களை குத்துனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எப்போவுமே ஒரு ஹாஃப் ஃபேஸ் சக்ஸஸில் இருந்தால் கூட, இப்போ நீங்கள் 0ல் இருக்கிறீங்க, ஒரு 50% முன்னாடி போயிட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் நீங்கள் வித்தியாசமாக தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்போ நீங்கள் 100 அடையணும்னா, இன்னும் அந்த வேகத்தை கூட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை கவனிங்க, உங்கள் தேவைகளை கவனிங்க. எமோஷ்னலாக உங்கள் உறவுகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்கும்போது, இல்லை உங்களை ஹர்ட் பண்ணுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இலக்குகளை ரொம்ப லேட்டாக தான் போய் சேர முடியும். ஸோ கவனம் முழுக்க முழுக்க உங்களோட வேகத்துலேயும் உங்கள் சக்ஸஸ் மேலேயும் மட்டும்தான் இருக்கணும். அடுத்த விஷயம், உங்களோட சக்ஸஸ்க்கு என்ன நீடடோ, என்ன தேவையோ அந்த நாலேஜை மட்டும்தான் கற்றுக்கணும்.
நல்லதுன்றதுக்கு வேண்டியோ இல்லை இது படித்தா நல்லா இருக்குன்றதுக்கு வேண்டியோ நல்ல எண்ணங்கள் ஏற்படுன்றதுக்கு வேண்டியோ நீங்கள் ஒரு பெரிய பயணத்தில் இருக்கும்போது ரேண்டம் விஷயங்களை தேடி போய் படிக்காதீங்க. சீக் ரிலவெண்ட் நாலேஜ் அப்படின்றது நான் இன்றைக்கி படிக்கிற ஒரு விஷயம் என்னுடைய பிஸ்னஸ்லேயோ என்னோடய முன்னேற்றத்துக்கோ நான் அடுத்த மாதம் இல்லை அடுத்த வாரம் நான் பயன்படுத்துவேன் அப்படின்ற நாலேஜுக்கு மட்டும்தான் நீங்கள் போய் தேடணுமே தவிர நீங்கள் ரேண்டமாக நிறையா தெரிஞ்சுக்கிறேன் என் அறிவை வளர்த்துக்கிறேன்ற பேரில் உங்கள் சக்ஸஸ்க்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறையா டைவர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நிறைய தேவையில்லாத குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ லேர்னிங் அப்படின்றது இருக்கலாம் எங்கன்னா என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடை ஒரு படிப்பாக இருக்குது, என் முன்னேற்றத்துக்கு ஒரு அறிவு தடையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்காக ரிலவெண்ட்டான விஷயங்களை போய் தேடி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ரிலவெண்ட்டான நாலேஜ் மட்டும் உங்களால் கெயின் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா இன்னுமே சக்ஸஸ் வேகமாகும். ஏன்னா உங்கள் படிப்பு எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு குழப்பத்தையோ கவலையோ ஏற்படுத்தாது. ஸோ எப்பவுமே ரிலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியத்துவம். ஸோ நான் இங்கே சொன்ன 6 விஷயங்கள் தாண்டி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கலாம். நீங்கள் சக்ஸஸ் நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது நீங்கள் அடைஞ்ச சக்ஸஸில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, எது நீங்கள் வேகமாக அடையிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, உங்களுக்கு ஏதாவது அதை பற்றின ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.